ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஒரு வேளை வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு ஒரு கருத்தை வைக்கிறாங்களோ, அது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவுக்கு கை அந்த லெகமெண்ட் டியர் நடந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். 3 வாரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லைவில் வந்து டக்குன்னு வச்சு பார்க்குறேன், அந்த பேக்கையே காணோம். என்னையான்னு பார்த்தா கால் நகத்தை வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு. ஈஸியாக வந்துட்டு அந்த நகை வெட்டி எடுத்து கட் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஏன்னா ப்ரொமோவில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு உண்மையிலே இருக்குது, அவர் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே அசால்ட்டாக இவர் வந்து நகத்தை வந்து கட் பண்ணிகிட்ருக்காரு இந்த கையோட துணையோட. ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஆனால் நடந்திருக்கும், அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நடந்திருக்கு. ஆனால் 3 வாரம் ரெஸ்ட்டு அப்படின்றது இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா நார்மலாக பொதுவாக 3 வாரம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் ஒரு சின்ன இதாக எல்போவில் பெயின் வரும். இப்போ நான்லாம் வந்து ஷட்டில் காக் பிளேயர், எனக்கு வந்து அந்த எல்போவில் வந்து பெயின் வந்தப்போ 3 வாரம் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம டெய்லி அன்றாட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம், அதுக்கு பேகு போடுங்கன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டாரா அப்படின்றது தெரியல. பட் எது எப்படியோ இங்கே வந்து இது மாதிரி ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் வந்துச்சு. சரி, அதை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி எடுத்து வந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்திருக்கு. ஏன்னா போன வாரம் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பார், ஒரு பெண்ணும் பேப்பர் தான் நல்லாயிருக்கும் சார், ஏன்னா என் மண்டையில் ஏற மாட்டுது, நான் வந்துட்டு எழுதி பாடினது தான் பழக்கம், இங்கே வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்போது சரி கவலைப்படாத, அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இப்போ வந்து அதை வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்குது. அதை வந்து இப்போ வந்து ரஞ்சித் சார்கில் சொல்லும்போது நம்மளுக்கே தெரியுது, அதை தலைக்காணிக்கு அடியில் வச்சுருக்காராம். அதேமாதிரி யாரையும் அதாவது யாரையும் கூட சேர்த்துக்கூடாது, ஹெல்ப்புக்கு வேணால் ஒருத்தரை வச்சுக்கலாம் எழுதும்போது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடு வந்திருக்கு நம்ம ஜெஃப்ரிக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஜெஃப்ரியோட பாடல்கள் ஒலிக்கும் அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி அவரோட விஷயங்களே இன்னும் வந்து கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் அதுங்களும் வந்து நிறைய பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் எந்த கார்டும் கொடுக்கல, ஒரு விசிட்டிங் கார்டு கூட கொடுக்கல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.